கீதா பிரியதர்ஷினி என்பவள் ஆகாஷின் அழகான மனைவி. 2 குழந்தைகளுக்கு தாய். ஒரு ஜோடி குழந்தைகள் பெற்றவள். அழகான மட்டுமல்ல, அன்பான மனைவியும் கூட. 7 வருடங்கள் குற்றமில்லாமல் அவனுடன் குடும்பம் நடத்தியவள். சின்ன சண்டை கூட வந்தது கிடையாது. கண்ணீரோ ஒப்பாரியோ ஒரு நாளும் இல்லை. கலர் சாயம் பூசிக்கொண்டு நன்றாக ஆடி பாடிதான் சிரித்தது வாழ்க்கை. ஆனால் சமீப காலமாக கீதா சொல்லுகின்ற ஒரே வாசகம் இதுதான்: இனிமேல் என்னால் கூட்டு குடுத்தனம் பண்ண முடியாது மிஸ்டர் ஆகாஷ், தனி குடுத்தனம் போயிடுவோம். அவள் அதை ஆங்கிலத்தில் சொன்னதும் அதிர்ந்து போனான் ஆகாஷ். கீதா பட்டிக்காடு, 10வது படித்தவள். கல்யாணமான புதிதில் 2 பேர் மட்டுமே தனியா படுக்க பயமா இருக்குங்க, அத்தை மாமா இருக்கிற இடத்துல தூங்கலாம் என்று அம்மாஞ்சியாக சொன்னவள். வீட்டில் தனியாக டிவி பார்க்கவே அச்சப்பட்டவள். டியூப்லைட் வெளிச்சத்தில் பேய் வரும், கரண்ட் கம்பத்து உச்சியில் கடவுள் இருக்கும் என்று நம்பியவள். நடுராத்திரியில் எழுந்து, ஐயோ பாட்டி, தாத்தா, அத்தை, சித்தப்பா, சித்தி, எனக்கு பயமா இருக்கு என்று கத்தியபடி புருஷனை கட்டி கொண்டவள். குழந்தை பிறக்க வேண்டி மண்சோறும் சொந்த பந்தம் தலைக்க வேண்டி பிரார்த்தனைகளும் செய்தவள். தலை நரத்த மனுஷர்கள் முதல் மூப்படைந்த மூஞ்சூறு எலி வரை எல்லோர் காலிலும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கியவள். அந்த கிராமத்து சிறுமியின் அறியாமைக்காக வருத்தப்பட்டு இருக்கிறான் ஆகாஷ். கற்காலத்து கிறுக்கு பெண்ணோடு குடும்பம் நடத்துவது போன்ற குழப்பத்தில் அவஸ்தை அனுபவித்திருக்கிறான். அவளுக்கு கொஞ்சம் அறிவு வரட்டுமே என்று அவன்தான் ஆங்கில பத்திரிகை வாங்கி படிக்க கொடுத்தான். அவன்தான் MA வரலாறு படி என்று தபால் வழியில் சேர்த்து விட்டான். அவன்தான் நூலகத்துக்கு போய் புத்தியாய் படி என்றான். அங்கேதான் வந்தது வினை. 2 குழந்தை பிறப்பதற்குள் கீதா பெற்ற ஞானங்கள் ஏராளம். அவள் இன்ன விதமான புத்தகங்கள் தான் படிக்கிறாள் என்று புத்தகம் தின்கின்ற புழுவுக்கே தெரியாது. தத்துவமும் தர்க்கமும் சரித்திரமும் அறிவியலும் புனைவுகளும் கவிதைகளும் அவளிடம் மண்டியிட்டன. ஆங்கிலம் பேசுவதில் ஆகாஷை பிச்சைக்காரனாக்கினான். எந்த நூற்றாண்டு பூதம் கிளை நூலகத்தின் எந்த புத்தகத்திலிருந்து எழுந்து வந்து அவளை கெட்டியாக பிடித்து கொண்டதோ தெரியாது. அவள் முற்றிலும் அந்நிய பெண் போன்ற பாவனையோடு பேச ஆரம்பித்தாள். பாருங்க மிஸ்டர் ஆகாஷ், இந்த உமன் கம்யூனிட்டி விவரமே இல்லாம வீடு, புருஷன், குழந்தை, அழுக்கு துணி, பழைய சாப்பாடு, கோலம், குத்துவிளக்குன்னு இருந்துடுச்சு. அந்த பொண்ணுங்களுக்கு வேணா கூட்டு குடும்பம் சரிப்பட்டு இருக்கலாம். ஆனா இது நவீன காலம். பொண்ணுங்க சுதந்திரம் ரொம்ப முக்கியம். அதை நீங்க தடுத்தா மனித உரிமையை மீறினதா ஆயிடும் என்றாள். ஆகாஷ் எந்த மனிதனை உரிமை மீறினான்? அவனுக்கு கீதா மீது கோபம் வரவில்லை. தப்பான புத்தகம் படித்துவிட்டு தப்பாக பேசுகிறாள், சமாளிக்கலாம் என்று சுமாராக ஆரம்பித்தான். கீது, நீ செயற்கையான பிரச்சனையை உருவாக்கிட்டு அதோடு சண்டை போடுற. தனி கொடுத்தனும் போறது முட்டாள்தனம். அதுக்கு நான் ஒப்புக்க மாட்டேன். ஆகாஷுக்கு தெரிந்த மிகப்பெரிய அறிவுரைகளையும் மிரட்டலும் இதுதான். வேணா ஆகாஷ், கூட்டு குடும்பத்தில் நாம் பட்ட நஷ்டம் ஏராளம். இனியும் சமைச்சி துவைச்சி வீடு பெருக்கி பெருசாக கோலம் போட்டு என்னால் சாக முடியாது. எனக்கு இப்போ அவசர தேவை சுதந்திரம். நான் விரும்புகிற போது சிரிக்கணும், தோன்ற போது ஆடணும், விரும்பினா சமைக்கவும் இல்லாட்டி பட்டினியாக படுக்கவும் சுதந்திரம் வேணும். குடும்பம்னு வந்தால் சிலதை பண்ணி தான் ஆகணும் கீத்து. புருஷனுக்காக பொண்டாட்டியும் பொண்டாட்டிக்காக புருஷனும் விட்டு தரலனா கல்யாணமே உலகத்தில் நடக்காது. கல்யாணம்னு ஒரு விஷயம் இல்லைன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் இருக்கிற சில அந்தரங்க சடங்கு நடக்காமலேயே போயிடும் என்று இவன் சொன்னான். இப்போ எதுக்கு ஆகாஷ் அசிங்கமாக பேசுறீங்க? சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுப்போம். கல்யாணம் ஒரு நிர்பந்தம், குறிப்பாக உடல் சார்ந்த நிர்பந்தம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது அவசியம். அதில் சந்தோஷமும் சமூக கடமையும் இருக்குது. அதை நான் ஒப்புக்கிறேன். ஆனால் குழந்தை பிறந்ததும் கடமை முடிஞ்சு போயிடுதோ ஆகாஷ்? அதுக்கு பிறகும் குகை மனுஷன் மாதிரியே மந்தையா கூட்டம் கூட்டமா ஒன்னா இருக்கணும்னு நினைச்சா என்னை மன்னிச்சிடு ஆகாஷ். நாம டைவர்ஸ் பண்ணிக்கிடலாம் என்று போட்டு உடைத்தாள் கீது. ஆகாஷுக்கு பளிச்சென்று புரிந்தது. இது நொறுங்கிய கண்ணாடி. ஒட்ட வைத்து அதில் முகம் பார்த்தால் பயங்கரமான உருவம்தான் தெரியும். கீதாவை தாக்கத்தால் வெல்வது கடினம். ஒரு கிழட்டு நூலகத்தின் அத்தனை
அபத்தங்களையும் அவள் படித்திருக்கிறாள். பிரபஞ்ச உற்பத்தி முதல் குவாண்டம் தியரி வரை படித்த பெண்ணுக்குள் ஏற்படுகின்ற ரசாயன மாற்றம் அது. இனி அவளை எப்படி சரி செய்வது? ஜீரணிக்க சிரமமாக இருந்தாலும் தனி கொடுத்தன முடிவுக்கு தயாரானான் ஆகாஷ். சரி கீதா, உன்னோட முடிவை நான் ஏற்றுக்கிறேன். உனக்கு எப்படியோ தெரியாது, ஆனால் எனக்கு ஊர் உலகம், குடும்பம், மனுஷங்க இதெல்லாம் தேவை. எங்கள் சின்ன தாத்தாவோட கடைசி பேத்திக்கு அடுத்த வாரம் கல்யாணம். அது வரையில் ஒன்றா இருக்க எனக்காக நீ சம்மதிக்கணும் என்று சொன்னான். கீதா சந்தோஷத்தில் குதித்தாள். அவளுடைய பல மாத போராட்டம் இது. கடைசியில் ஜெயித்தவள் அவள்தான். ஓ மிஸ்டர் ஆகாஷ், எனக்கும் அது பிடிக்கும். சின்ன தாத்தாவோட செலிப்ரேஷனுக்கு நாம் போவோம். ஆனால் ஒரு கண்டிஷன், 9,000 பேரை ஒரே குடும்பம்னு நீ திரும்பவும் சொல்லக்கூடாது. தனி மனுஷன், தனிமயிறு, இந்த தத்துவத்தை ஒப்புக்கணும் நீ என்றார். ஆகாஷ் சின்னதாக சிரித்து அதை ஆமோதித்தான். பூத கண்ணாடி வழியே பார்த்திருந்தால் அவன் கண்ணில் நீர் சுரந்ததை கண்டிருக்கலாம். அத்தனை அந்தரங்கமான அழகை. சின்ன தாத்தாவின் பேத்தி கல்யாணத்தில் உலக சந்தையைப் போல ஒரே கூட்டமாக இருந்தது. ஆசியாவின் பெரிய குடும்பம், சின்ன தாத்தாவின் குடும்பம் கரும்பு வயலுக்கு நடுவே இருந்த பெரிய களத்து மேட்டில் கல்யாணம் வைத்திருந்தார். ஆடு வெட்டி அமர்க்களமாக கல்யாணம் முடிந்த திருப்தியில் சின்ன தாத்தா ஒய்யாரமாக இருந்தார். அவரின் தோளிலும் இடுப்பிலும் உச்சந்தலையிலும் ஏராளமான குழந்தைகள் ஏறி மிதித்து விளையாடியபடி அவரோடு வந்தன. வயிற்று வலி ஆசாமிகள் போல ஒதுங்கி நின்ற ஆகாஷ் கீதாவை பார்த்து கத்தினார். தாத்தா, டேய் பேரா, சோறு தின்னுட்டியா? அங்கே ஏன் நிற்கிற? இங்கே வா. ஆமாம், கல்யாணம் எப்படி? வசதி தானே? தோளில் உட்கார்ந்து காது கடுக்கனை கரட்டிய பேத்தியின் கையை மிருதுவாக முறுக்கியபடி கேட்டார். ஆகாஷ் பதில் சொல்லாமல் வாழை மரத்தில் சாய்ந்து தோரணத்தை பீத்தபடி நின்றான். கீதா கொஞ்ச நேரம் திருதிருவென்று விழித்தாள். பிறகு நிலைமையை சமாளிப்பதற்காக சம்பந்தமே இல்லாமல் பேசினாள். மிஸ்டர் சின்ன தாத்தா, இதெல்லாம் உங்களோட குழந்தைகளா? தாத்தாவுக்கு வயது 80 தாண்டி இருந்தது. தோளில் இருந்த பெரிய குழந்தைக்கு வயது 3. சின்ன தாத்தா சிரித்ததில் வாழை மரம் பேயாட்டம் ஆடியது. ஆமாம், இதெல்லாம் என்னோட பிள்ளைங்க தான். என் மூத்த மகனோட பேரனுங்க 2, இளையவனது 4, மகளோட பேத்தி 1. இதோ கடைசி பேத்திக்கு கல்யாணம், அதுவும் 2 தோல் மேலே பெத்து போடும். தாத்தா சொன்னதை கேட்டு கீதா ஆகாஷை முறைத்து பார்த்தாள். அவளுக்கு காட்சி புரிந்துவிட்டது. அவள் எரிச்சலாகி எரிந்து விழுந்தாள். மிஸ்டர் ஆகாஷ், இந்த ஷோ காட்ட தான் என்னை இங்கே கூட்டிக்கிட்டு வந்தீங்களா? என்ன சினிமா காண்பிச்சு வசனம் பேசி மாத்திட முடியாது, புரிஞ்சுக்கோங்க என்றாள். மருமக என்ன சொல்லுது ஆகாசு? குடும்பத்தில் ஏதோ வில்லங்க மாட்டம் இருக்கு என்றார். என் சம்சாரம் தனி குடுத்தனம் போகணும்னு சொல்றா. சட்டென்று போட்டு உடைத்தான் ஆகாஷ் என்றுதான் சொல்ல வேண்டும். தன் தலை மீது கொண்டாட்டம் போட்ட பிள்ளைகளை துரத்திவிட்டு ஆகாஷை அனுசரணையாக பார்த்தார் தாத்தா. பிறகு கீதாவை பார்த்து சிரித்தபடி பெரிய மனுஷ தோரணையில் பேச வாயெடுத்தார். தாத்தாவை கை காட்டி நிறுத்தினாள் கீதா. பாருங்க மிஸ்டர் தாத்தா, நீங்கள் பட்டிக்காட்டு ஆசாமிங்க. யூரியா பையில் 9 பேர் குடும்பம் நடத்துவீங்க. எங்கள் நகரத்தோட நாகரிகம், அந்த வாழ்க்கை முறை உங்களுக்கு தெரியாது. நாட்டாமையாட்டம் தீர்ப்பு சொல்ல வராதீங்க என்று போட்டு உடைத்தார். அடேங்கப்பா, வாய் பிளந்தார் தாத்தா. பிறகு பெரிதாக சத்தம் வராமல் சிரித்தபடி பேசினார். அவசரப்படாத தாயி, நான் உனக்கு சப்போர்ட்டாக தான் பேச போகிறேன். நான் பட்டிக்காட்டு ஆளு தான், ஆனாலும் இந்த காலத்து புத்தியும் எனக்கு உண்டு. நீ சொல்கிறது தான் சரி. யூரியா பையில் 9 பேர் குடும்பம் நடத்தக்கூடாது. பிடிக்கலனா ஆயிட்டா மனுஷன் தனித்தனியாக போயிடணும். புண்ணை மூடி வச்சா அது சீல் பிடிச்சு நாரிடும். உனக்கு மாமியார் மாமனார் பிடிக்கலனா வெட்டி விட வேண்டியது தான். குடும்பத்தில் சிக்கல் கூடாது, அதுதான் முக்கியம். இப்போவே உன் மாமனார் மாமியார் 2 பேரையும் இங்கே ஊருக்கு அனுப்பிச்சி வச்சிடு. சின்ன தாத்தா பொறுப்பான ஆளாக தீர்ப்பு சொன்னார். வாழை மரத்தில் சாய்ந்து நின்ற ஆகாஷ் அடித்து கொண்டான். அவங்க முதியோர் இல்லத்துக்கு போய் 4 வருஷம் ஆச்சு. வானம் பார்த்தபடி யாரிடமோ பேசினான் ஆகாஷ் என்றுதான் சொல்ல வேண்டும். பறக்கிற தும்பியை பார்க்கிறவர் போல மாறி மாறி கீதாவையும் ஆகாஷையும் பார்த்து குழம்பி நின்றார் தாத்தா.
அவங்க உங்களோட இல்லையா? அப்புறம் எதை கூட்டு குடும்பம்னு சொல்லுது இந்த பொண்ணு? ஆகாஷிடம் புரியாமல் கேட்டார் சின்ன தாத்தா. அந்த கரகத்தை அவளே சொல்லுவா, கேட்டுக்கோங்க. ஆகாஷ் திரும்பி நின்றபடி வயலில் நின்ற கொக்குகளை எண்ண ஆரம்பித்தான். நான் சொல்கிறேன் மிஸ்டர் சின்ன தாத்தா, நான் புருஷன் 2 குழந்தைங்க எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். அது கூட்டு குடும்பம் தானே? வயதான தாத்தாவுக்கு விளங்கும்படி உறக்கவே சொன்னாள் கீதா. தாத்தா தன் முடியெல்லாம் உதிர்ந்து விடுவது போல தலையை சொரிந்து கொண்டா. அட கடவுளே, இப்பெல்லாம் புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து இருக்கிறதையே கூட்டு குடும்பம்னு சொல்றீங்களா? நீ சொன்னது நெசந்தான் தாயி. இந்த கிழவனுக்கு அவ்வளோ விவரம் பத்தாது. நம்பவே முடியாமல் ஆகாஷை பார்த்தார். ஏன் ஆகாஷ், புருஷன் பொண்டாட்டி சேர்ந்திருக்கவே அது கூட்டு குடும்பமாப்பா? ஏன் நான் தான் சட்டம் எழுதுறவனா? ஆகாஷ் பறக்கிற கொக்கை பார்த்து கொண்டே கேட்டான். தாத்தாவுக்கு இது சிறுபிள்ளைகள் விளையாட்டு என்றுதான் நினைப்பு ஓடியது. ஏந்தாயி, பிள்ளைங்க ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம் தனித்தனியாக இருக்கணும். அதான் தனி கொடுத்தனும் நீ சொல்கிற. அப்படி பண்ணால் பிள்ளைங்க வீதியில் பிச்சை எடுப்பாங்களே தாயி, அது சரிப்பட்டு வருமா? தாத்தா சிரிப்பாக தான் இதை கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். பாருங்க மிஸ்டர் தாத்தா, பட்டிக்காட்டு ஆசாமிக்கு புரியாத உலகம் ஒன்று இருக்குது. நவீன காலத்தில் முதியோர் இல்லம் உண்டு, குழந்தைங்க காப்பகம் உண்டு, ஹாஸ்பிட்டல் உண்டு, ஹோட்டல் உண்டு, இன்சூரன்ஸ் உண்டு, தனித்தனி வீடுகள் உண்டு. எல்லாத்துக்கும் நவீன ஏற்பாடு உண்டு. அப்பாவும் அம்மாவும் இல்லாமலேயே குழந்தை பிறக்கிறதுக்கு ஏற்பாடும் உண்டு. அந்த குழந்தைகளும் வளரதான் போகுது. அதுக்கு எது கூட்டும் பொரியலும் குடும்பமும்? கீதா பொறிந்து தள்ளினாள் என்று தான் சொல்ல வேண்டும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கு தாயி, அதை வேணான்னு சொல்லலாமா என்று சின்ன தாத்தா கேட்க, அது பித்தலாட்டம் மிஸ்டர் சின்ன தாத்தா. ஒரே ஜூஸ் பாட்டிலில் 7 வாய் வச்சு குடிக்கிறது, ஒரே ஆப்பில் 8 வெட்டி தின்றது, அலுமினிய தட்டில் 10 பேர் சாப்பிட்றது, இதெல்லாம் சுத்த அராஜகம். இது எப்படி இருக்குன்னா? கீதா பேச ஆரம்பித்து விட்டாள். தாத்தா செத்தார். ஏராளமான விவகாரங்களை அவள் அள்ளி விட்டு கொண்டே இருந்தாள். இத்தனை நாள் கூட்டு குடும்பம் நடத்தினதே தப்புதான் என்று ஒப்புக்கொண்டு சாமியாராக ஓடிப்போய் விடுவாரோ என்று பயப்படுகின்றபடி தாத்தாவின் முகம் பீதியில் விகாரமானது. ஒரு கட்டத்தில் 2 கைகளையும் தூக்கி கும்பிட்டு, போதும் தாயி போதும், நான் அம்பேல் விட்டுறேன், என்னால் முடியல என்று கத்தினார். ஆகாஷ் இதெல்லாம் சகஜம் என்பது போல முகத்தை வைத்து கொண்டு கொக்கை வேடிக்கை பார்த்தான். டேய் பேரா, அங்கே என்னடா வேடிக்கை? இந்த பொண்ணு எம்மாம் பெருசா பேசுது பாத்தியா? இந்த பொண்ணு கடவுளுக்கு சமமான அறிவாளி ஆயிட்டா போறா. பேரா, இனி அதை துன்பம் பண்ணக்கூடாது, அது போக்கில் விடணும். அதான் சரி. அதை தனியாக அனுப்பிடு. உன்னை பெத்தவங்களை ஆசிரமத்திலிருந்து கூட்டியாந்து உன் பிள்ளைங்களை வளர்த்துக்கோ, சரியா என்று சொன்னார். ஆகாஷ் கொக்கு பார்த்து கொண்டே நின்றான் என்றுதான் சொல்ல வேண்டும். நீ இப்படி தென்னை மரமாட்ட நின்னா எவதாண்டா உன் கூட குடும்பம் நடத்தவா? நீ இங்கேயே நில்லு. உனக்கு தெரியாம உன் சம்சாரத்துக்கிட்ட நான் தனியாக 4 வார்த்தை பேசணும். நீ வா தாயி, நாம அங்கே போய் பேசுவோம். தாத்தா கூப்பிட்டதும் சந்தோஷமாக போனாள் கீதா. தாத்தா தன் கட்சி என்று தெரிந்ததும் அவரை மதிப்பாக பார்த்தாள். படிக்காத ஆள் என்றாலும் எத்தனை அறிவு! தள்ளி நின்று பேசிய தாத்தாவையும் கீதாவையும் புரியாமல் பார்த்தான் ஆகாஷ். அவர்கள் பேசுவது காதில் விழவே இல்லை. தாத்தா கீதாவிடம் என்னவோ கேட்க, அதற்கு சரியாக அவள் பதில் சொல்வது ஊமை காட்சியாய் தெரிந்தது. அதன் பிறகு காட்சி மாறியது. பேய் கண்டவள் போல கீதாவின் முகம் மாற அவள் வியர்ந்து நிற்பது தெரிந்தது. பிறகு தாத்தா பேச்சோ பேச்சென்று பேசிக்கொண்டு இருக்க கீதா மண்டையை மட்டும் ஆட்டுவது தெரிந்தது. பிறகு தலை தொங்க கீதாவும் பெரிய சிரிப்போடு தாத்தாவும் வந்தார்கள். டே பேரா, இனிமே புருஷனை விட்டு பிரியவே மாட்டேன்னு உன் சம்சாரம் சொல்லுது, நெசமானு கேட்டுக்கோ. ஆகாஷால் நம்பவே முடியவில்லை. இதுவரை எண்ணிய கொக்குகளின் எண்ணிக்கையை மறந்து போய் குழப்பத்தில் நின்றான். என்ன தாத்தா சொல்றீங்க என்று கேட்டான். ஒண்ணுமில்லடா பேரா, எம்மா பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு நாள் செத்து தான் ஆகணும். உன்னோட பணத்தை நீயே தூக்கிக்கிட்டு சுடுகாட்டுக்கு போவியான்னு கேட்டேன், அவ்வளவுதான்.
தாத்தா சொன்னதை கேட்டதும் ஆகாஷுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. இந்த சின்ன கேள்விக்கேவா நொறுங்கி போனாள் கீதா என்று அவனுக்கு தோன்றியது. நம்பவே முடியலையே தாத்தா, நவீன காலத்தில் முனிசிபாலிட்டி இருக்குது, கரண்ட் சுடுகாடு இருக்குது, காசு கொடுத்தா ரொம்ப ஜோராக எரிப்பாங்கன்னு சொல்லி இருப்பாளே என் கீத்து. முனிசிபாலிட்டி மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு? ஆகாஷ் கேட்டதும் எகிரி குதித்து சண்டைக்கு வந்தாள் கீதா என்று தான் சொல்ல வேண்டும். என்ன முனிசிபாலிட்டிக்காரன் தான் எரிக்கணுமா? நான் என்ன லாரியில் அடிப்பட்ட நாயா? பொண்டாட்டி பொண்டாட்டின்னு நீ கொஞ்சினது பொய்யா? நீ புருஷன்தானா, மனுஷன்தானா? உருப்படுவியா நீ? அவள் அவனை புரட்டி எடுக்க அந்த ஆக்ரோஷ சண்டையின் நடுவில் விழுந்து சமாதானம் செய்தார் தாத்தா என்று தான் சொல்ல வேண்டும். அடங்கு தாயி அடங்கு, நீ 100 வருஷம் சுமங்கலியா வாழ போறவ, இப்போ எதுக்கு சாவு பத்தின பேச்சு? போய் சந்தோஷமா வாழுங்க. டவுனுக்கு வந்தா உங்க வீட்டுக்கு வருவேன், ஒரு வாய் காப்பி தண்ணி தா. சுடுகாட்டை பற்றி பேசி மிரட்டிட்டேன்னு கிழவனை தப்பா நினைக்காத, காஃபி தண்ணி தருவதான தாயி என்றார். வந்துடாதீங்க மிஸ்டர் தாத்தா, வீட்டில் கொசு பேட் வச்சிருக்கோம், அடிச்சே கொன்னுடுவோம் என்று அவள் சொல்ல, ஹாஹா என்று சிரித்து நோக்காட்டுக்கு ஊசி போடுற வைத்தியனை பார்த்தாவே பிள்ளைங்களுக்கு ஏகமா பயம்தான் சொல்லிவிட்டு பெரிதாக சிரிக்க ஆரம்பித்தார் தாத்தா என்றான்.